ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தமிழ் டப்பிங்கில் உடலில் வெளியிடக்கூடிய ஒரு 3 படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்து நம்ம சேனலில் போட்டு தான் நீங்கள் அப்போ சரிக்கு நான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்கு சீக்கிரமாக போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2026 பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு ஹாரத்துலஜனால வெளியே வந்திருக்கு. சரி, இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிற ஒரு ஃபேமிலி மேன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கடவுள்கிட்ட போயிட்டு தனக்கு தேவையான எல்லாத்தையுமே கேட்கும்போது அந்த கடவுளுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுக்குது. பட் ஒரு இடத்துல கடவுளா நினைச்சிட்டு இருந்த அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சாத்தான் அப்படின்றது தெரியுது. அப்படியே கட் பண்ணாக்கா நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு காமிக்கிறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிட்டு ஒரு தங்கச்சி இருக்கா. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் பிரச்சனை அப்படின்றது அதிகமா இருந்த காரணத்துல தன்னுடைய தாத்தாவோட சொத்து வித்து எப்படியாவது இதை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே கிளம்பி போறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமானுஷமான விஷயங்களான இதுக்கு முன்னாடி அங்க என்ன நினைச்சு கடைசியில இருந்து இவங்க தப்பிச்சு வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஓரளவு இந்த படத்தோட ஸ்கிரீன்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா இருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஒரு ஏர்ஜூட் வச்சுதான் படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா டார்க் இன் ஹாஹா ஓடிஜில இந்த படம் இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரொமான்டிக் காமெடி மூவியா வந்திருக்கு. மெயினா இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே யாராச்சும் அவங்களுக்கு தொட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக் அப்படின்றது அடிக்கும். இந்த காரணத்தினாலே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த பொண்ணுக்கு எப்படியாவது மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு இதுல வந்து மாட்டிக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் இவருடைய தாத்தா சொத்து இவருக்கு வரணும் அப்படின்னா இவருக்கு மேரேஜ் ஆயிட்டு குழந்தை பிறந்திருக்கணும். ஸோ அதனாலே இவர் பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்துட்டு மேரேஜ் அப்படின்னு பண்ணிக்கிறாரு. பட் நம்ம ஹீரோயினே இவர் தொட்டாங்க அப்படின்னா ஷாக் அடிக்கும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு ஹீரோவுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் நடக்கூடிய சின்ன சமங்களா என்ன அப்படின்றத அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மேஜர் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே கொடுத்துருப்பாங்க. அதுலயும் படத்துல வரக்கூடிய ஹியூமர் சீக்வன்ஸா இருக்கட்டும், செகண்ட் ஆஃப் அப்புறம் வரக்கூடிய இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆக்டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தோட எல்லாருமே ஒரு நீட்டான ஃபோக்கஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க 2 பேருடைய ஆக்டிங்குமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லான ரொமான்டிக் படம் வேணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா ஓ சுகுமாரி. அமேசான் பிரைம்ல இந்த படம் தமிழ்ல ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படம் வந்து ஹாலிவுட்ல ஒரு சூப்பரான சரித்திரத்துல நல்ல வெளியே வந்திருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரியை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா கொண்டு போயிருந்தாங்க. இது கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில காமிக்கக்கூடிய ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குட்டி பொண்ணு ஒரு பையன் இருக்கான். சோ இவங்க இருக்கிற ஏரியாவில பயங்கர மழை வருது அப்படின்ற காரணத்தினால எல்லாருமே வீட்டுல போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களோட வீட்டுல இருக்கிற எந்த ஒரு டோருமே பாத்தீங்கன்னா ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் இவங்களால முடிஞ்சு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பட் எதுவுமே பாத்தீங்கன்னா அவர் குட்டாக்கல. இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல எந்த மோன சம்பவம் நடக்குது, தென் அந்த வீட்டுல எப்படி எல்லாம் வந்துட்டு சர்வை பண்றாங்க, கடைசியா அங்க இருந்து அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபன் ஃபீலோட கொண்டு போயிட்டு தென் செகண்ட் ஆஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தரமான சருத்துல ஜெல்லாம் கொண்டு போயிட்டு முடிச்சிருந்தாங்க. ஸோ ஓவரால் இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலயும் மெயினா அந்த கிரீச்சர் காமிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி த்ரில்லர் ஜெனரல் இருந்துச்சு. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஹவுஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலா இந்த மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சைட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க.